வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் என்றென்றும் செல்வாக்கோடு சந்தோஷத்தோடு நிம்மதியோடு உங்கள் வாழ்க்கை அமையணும்னு அந்த ஆதிபரா சக்தியை நான் வேண்டிக்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. கோடி கோடியாய் பணம் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை தவற விடாதீங்க. அப்படி அது என்ன மந்திரம் அப்படின்னு நம்ம பார்ப்போமா? முதல்ல, வாழ்க்கையில் பணம்ங்கிறது ரொம்ப முக்கியம்தான், அவசியம்தான். ஏன்னா பணம் இல்லாமல் இப்போ எதுவுமே நடக்கிறது கிடையாது. நம்ம செய்கிற வழிபாடுகள் மூலியமாக பணம் வரும் அப்படிங்கிறது ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் நம்மளோட உழைப்பதில் கண்டிப்பாக இருக்கணும். உழைப்பில்லாமல் ஊதியம் கிடைக்காது. இப்போது நீங்கள் ஒரு லாட்ரி சீட்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது மூலியமாக கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கூட அந்த லாட்ரி சீட்டை நீங்கள் போய் வாங்கணும். அதுக்கான உழைப்பு அங்கே இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். வீட்லேயே சும்மா உட்காந்துக்கிட்டு எனக்கு பணம் வரல அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனம். நீங்கள் உங்களோட முயற்சியை நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கும்போது, இந்த சில நம்பிக்கைகளை கூட சேர்த்துக்கும் போது கண்டிப்பாக உங்களோட ஆசை நிறைவேறும். நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சக்தி பிரபஞ்சத்துக்கு இருக்குது. பிரபஞ்சமும் நம்ம மனசும் ஒன்று தான். நம்ம மனசில் ஒரு விஷயத்தை ஆசைப்படப்பட அது பிரபஞ்சத்தின் மூலியமாக நம்ம கிட்ட வந்து சேரும். அப்படிப்பட்ட பிரபஞ்சமே ஒருவரோட உருவமாக முழுமையாக இருக்கும்போது அவரை நீங்கள் பிடிச்சிக்கிட்டாலே போதும், நீங்கள் ஆசைப்பட்டது கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு சக்தினா அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம பிள்ளையார் தான். பிரணவமே அவர்கிட்ட இருந்து தான் தோன்றுச்சு அப்படின்னு வரலாறு சொல்லுது. எல்லா புராணங்களுக்குமே முதல் நாயகன் அவர் தான். முக்குக்கு விநாயகர் இருக்கிறதுனால அவருக்கு சக்தி குறைவு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாதுங்க. முதல்ல ஒரு பாடல் எழுதுகிறப்போ காப்பு செய்யலா கணபதிக்கு எழுதி வச்சுட்டு தான் புராணங்கள் எழுதணுங்கிற வழக்கத்தை கொண்டவங்க தான் நம்ம. இத்தனை சிறப்புகளையும் கொண்ட ஒரே கடவுள் பிள்ளையார் தான். அத்தனை சக்திகளையும் தனக்குள்ள அடக்கி எளிமையின் மறு உருவமாக இருக்கிற கணபதியை நம்ம வழிபாடு செஞ்சாலே போதும், நம்ம ஆசைப்பட்டது அனைத்துமே கிடைக்கும். நம்ம எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதும் விநாயகரை வழிபட்டுட்டு போனாலே அது கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறது மரபு. அதே மாதிரி உங்களுக்கு பண தேவை, உங்களோட பண கஷ்டம் எல்லாமே சரியாகணும்னா நீங்கள் கணபதி வழிபாடு செய்கிறது தான் ஒரே வழி. அப்படி அந்த கணபதியை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மந்திரத்தை இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த கணபதியோட மூல மந்திரம். இந்த மந்திரத்தோட சக்தி அதோட வார்த்தைகள் தான். வார்த்தைகள் பிசகாமல் தவறுகள் இல்லாமல் கரெக்டாக உச்சரிக்கணும். மந்திரங்களை திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கணும். கண்ணை மூடி உட்கார்ந்தா கூட அந்த மந்திரத்தை தெளிவாக பிழை இல்லாமல் கரெக்டாக சொல்கிற அளவு மந்திரத்தை மனப்பாடம் பண்ணுங்க. முதல்ல மந்திரத்தை மனப்பாடம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூஜைகள்லையும் வழிபாடுலையும் அந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தணும். இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொன்னால் போதும். 18, 51, 21, 108ங்கிறது உங்கள் கணக்கு. எவ்வளோ வேணால் சொல்லலாம். கணபதி மேலே முழு நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது எத்தனை கோடி எத்தனை லட்சம் எவ்வளோ வேணும்னாலும் கணபதி கொடுப்பார். ஆனால் நியாயமாக உங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவையோ அந்த பணத்தை மட்டும்தான் கேட்கணும். அதிக ஆசை பேராசைப்பட்டு நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக கணபதி கொடுக்க மாட்டார். நேர்மையாகவும் உங்கள் வாழ்க்கையை கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அந்த பணத்தை நீங்கள் கணபதி கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மந்திரம் கணபதியோட முழு ஆற்றலையும் உங்கள் உடம்புல இறக்கும். அந்த சக்தி கருவாய் உருவானால் மட்டும்தான் இந்த மந்திரம் பலிக்கும். நம்பிக்கை தான் அதுக்கு ஆதாரம். நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கும். இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தினா போதும், நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். இது இவங்களுக்கு நடக்கும் அவங்களுக்கு நடக்காது அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது. எல்லாத்துக்குமே இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அதுக்கு முக்கியம் நம்பிக்கை. நம்பிக்கையோடு நீங்கள் கணபதியோட காலில் விழுந்து இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி நீங்கள் ஆசைப்பட்டதை கேளுங்க. கணபதி கண்டிப்பாக கொடுப்பார். இதே மாதிரி பல அரிய தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.